அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 19/12/2025 இந்த ஆண்டோட கடைசி அமாவாசை, மார்கழி அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வருவதால் இதை நாம் சுக்கிரவார அமாவாசை அப்படின்னும் நம்ம அழைக்கலாம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதில் யாருக்கு நம்ம அவசியம் தர்ப்பணம் அப்படிங்கிறத தரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எதிர்பாராத இறந்து போகிறாங்கல்ல அவங்களுக்கு, சின்ன வயசில் எதிர்பாராத ஒரு மரணம் ஒருத்தவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்திருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மார்கழி அமாவாசையில் நிச்சயமாக படையலோ தர்ப்பணமோ பிண்டம் வைக்கிறதோ சிரார்த்தமோ ஏதாவது ஒன்று நிச்சயம் செய்தே ஆகணுங்க. சில பேருக்கு நீர்நிலைகளில் போயிட்டு அந்த முன்னோர்களுக்கான மரியாதையை செய்வது வழக்கமாக இருக்கும். சில பேர் வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைப்பாங்க. அல்லது இன்னும் சில பேர் வெறும் படையல் மட்டும் அன்னைக்கு மதியம் அந்த இறந்தவங்களுக்கு பிடிச்சமான அந்த எந்தெந்த காய்கறிகள்லாம் சேர்க்கணுமோ அதை மட்டும் செய்து படையல் போடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டு வழக்கம் என்னவோ அதை நீங்கள் அவசியம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை வழிபாடு யார் ஒருத்தவங்க தொடர்ந்து எல்லா மாதங்களிலும் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். பொருளாதாரம் மேம்படும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். எல்லா விதத்துலேயும் ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும். முன்னோரோட ஆசி இருந்தாலே போதும், ஒருத்தவங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறிடலாம். குலதெய்வ ஆசி, முன்னோர் ஆசி, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுக்கிரவார அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி வேர் வழிபாடு. இதை ஒவ்வொரு அமாவாசையிலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது கடைசி அமாவாசை, அதனால் தயவு செய்து யாருமே தவற விட்டுடாதீங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் இதை நம்ம எடுத்து நம்மளுடைய பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தருங்க. இப்போது அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:57 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆரம்பித்து சனிக்கிழமை காலை 7:54 மணி வரை இருக்கிறது. ஸோ நமக்கு 3 சுக்கிரஹோரை அன்னைக்கு வரும். காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, திரும்ப இரவு 8 to 9. பட் ஆனால் எப்பொழுதுமே அமாவாசையில் நம்ம ஃபஸ்ட்டு முன்னோர் வழிபாடு, அதே போல் நிலைவாசலில் நம்முடைய முன்னோர்களுக்கு ஏற்ற வேண்டிய சில சிறப்பான தீபங்களை அன்னைக்கு அவசியம் ஏற்றணும். இந்த வருஷம் எந்த அமாவாசையை நம்ம தவற விட்டிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கடைசி சுக்கிரவார அமாவாசையை யாருமே தவற விடாதீங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் நம்ம தாயார் வழிபாடு, சுக்கிரன் வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுடைய அருளோடு மகாலட்சுமி தாயாரோட அருளும் சுக்கிரனோட அருளும் நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக பிறக்கக்கூடிய ஆண்டில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் காலையில் 6லேருந்து 7 நீங்கள் செய்ய முடியாட்டாலும் மதியமோ அல்லது இரவு வரக்கூடிய 8 to 9 சுக்கிரஹோரையிலையோ நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை அவசியம் செய்யலாம். அதனால் இன்னைக்கு நீங்கள் இந்த வேரை எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா நாளைக்கு அது நல்லா, இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம கழுவிட்டு நல்லா நிழலில் உலர்த்தி வைக்கலாம். வெள்ளிக்கிழமை செய்வதற்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதுவும் நீங்கள் சூரியன் மறைவுக்கு பின்பு அதை எடுக்கக்கூடாது, இருட்டிய பிறகு எடுக்கக்கூடாது. அதை பறிக்கும் பொழுது சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வேரோட எடுக்கணும். அதே போல் வேரை நீங்கள் தனியாக எடுக்கும் பொழுது உங்களுடைய நகமோ இரும்பு சார்ந்த பொருளோ அதில் படக்கூடாது. மரமோ கல்லோ அதை மாதிரி பொருள் வச்சு இதை நீங்கள் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் எல்லாம் தடவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். ஏன்னா இந்த வேருக்கு அப்படி ஒரு தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அனைத்தையும் இது எது கூட வைக்கிறோமோ அது அனைத்தையும் இது வசியம் செய்யும். எப்படி வசம்பு எந்த பொருளோட இருக்குதோ அதை நமக்கு பெருக்கி தருமோ, இந்த குப்பை மேனி வேரும் அத்தகைய சக்தி வாய்ந்தது. இந்த குப்பை மேனி வேற நம்ம நிலைவாசலில் கூட கட்டி வைப்பாங்க. அவ்வளோ நன்மைகள் நிறைந்தது இந்த குப்பை மேனி வேர். எந்த தீயதும் இதை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளார வராது. அதனால் இந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க, சரிங்களா? ஸோ முன்னோரோட ஆசையோடு நம்மளுடைய வாழ்வு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வது இந்த வேர்
மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குங்க. ஸோ இப்போ நம்ம வேறு இதை மாதிரி தனியாக எடுத்துட்டோங்க. இதை வந்து நான் அந்த இது சப்பாத்தி உருட்டுவோம் இல்லையா, அந்த மரக்கட்டை, அதால் தான் நான் எப்பொழுதுமே எல்லா மாதமும் நான் அதில் தான் எடுப்பேன். இதை வந்து நான் இப்போவே உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதை நிழலில் கொஞ்சம் நேரம் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தடவி இப்போ நம்ம சொல்ல போகிறத நீங்கள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. ஸோ மஞ்சள் ஃபுல்லாக தடவிடுங்க. கொஞ்சம் வேர் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பொட்டு கூட வைக்கலாம். இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை, அதாவது மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வேரையே நீங்கள் தொடணும், வேரையும் நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேறு யாரையாவது தான் நீங்கள் செய்ய சொல்லணும். தீட்டு காலங்களில் இந்த வேரை தொடுறதோ இல்லை இதை வைத்து நம்ம வழிபாடு செய்வதோ அப்படிங்கிறது கூடவே கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பூஜை அறையில் எப்பொழுதுமே நம்ம பூஜை அறையில் இதை மாதிரி சுக்கிரனுக்கு உரிய வெள்ளியில் நம்ம சில்லற காசுகள்லாம் போட்டு வச்சுருப்போம். இதற்கு முன்பு நான் வந்து ஒரு கண்ணாடி வச்சுருப்பேன். இந்த ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சில்லற காசுகள்லாம் இருக்கும். அந்த சந்தன கிண்ணத்தில் நான் இந்த வேரை அந்த நேரத்தில் வைக்க போகிறேன். ஸோ மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த கிண்ணத்தில் நீங்கள் வையுங்க. இதுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. உங்கள் மணி பர்ஸில் வைக்கலாம், கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், அல்லது நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் கசகசா கூட இந்த வேரை வையுங்க, அதை கொஞ்சம் காசும் சேர்த்து வைங்கன்னு. நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா அந்த பழைய வேரை எடுத்து போட்டுட்டு இந்த வேரையும் நீங்கள் அந்த கசகசா பாக்ஸில் வைக்கலாம். அது நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியும். இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பழைய பதிவுகளை போய் பாருங்கள். இந்த வேர் பதிவுன்னு இருக்கும், அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கசகசா அப்படின்னு அழைப்போம் இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது, அதோடையும் இந்த வேரை வைக்கலாம். பட் இப்போ நான் அதை உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லலை. பழைய பதிவுகளை பாருங்கள். இந்த வேரை வச்சுட்டு இந்த உதிரி வெள்ளை நிற மலர்கள், சுக்கிரனுக்கு உரிய வெள்ளை நிற மலர்கள், வாசனையான மலர்கள், மல்லியோ முல்லையோ நீங்கள் வந்து இப்படி தாராளமாக அது மேலே வச்சிடுங்க. வச்சுட்டு சுக்கிரனுக்கு உரிய பீஜ மந்திரம் இருக்குது. அந்த பீஜ மந்திரத்தை குறைந்தது 6 முறை சொல்லுங்கள். அதிகபட்சம் 108 முறை நீங்கள் அந்த சுக்கிரஹோரையில் உச்சரிக்கலாம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அளவில்லாத பொன்பொருள் சேர்க்கை, சுகமான ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். இதுவரை இல்லாத சுகபோகங்கள், வசதி வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது உங்களை தானாகவே தேடி வரும். இப்போ அந்த சுக்கிர பீஜ மந்திரம் அப்படிங்கிறத என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க சுக்கிரனுடைய பீஜ மந்திரம். ஓம் திராம் த்ரீம் திரௌம் சஹ சுக்ராய நமஹ. ஓம் திராம் த்ரீம் திரௌம் சஹ சுக்ராய நமஹ. இதுதாங்க அந்த மந்திரம். ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. பொதுவாக பீஜ மந்திரங்கள்லாம் நம்ம குறைந்தது 108 முறை உச்சரிக்கணும். டைம் இல்லைன்னா நீங்கள் 6 முறை கூட உச்சரிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை உச்சரிச்சுட்டு அந்த பொருள் அப்படியே தான் இருக்கணும் நம்ம பூஜை அறையில். அடுத்த மாதம் அமாவாசையில் பழைய வேரை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு புது வேர் வைக்கலாம். பூக்கள் காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அந்த பூக்களை எடுத்து குப்பையில் போட்டுட்டு அடுத்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புது பூக்கள் வைத்து நீங்கள் இதை மாதிரி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.